செய்தியாளர்கள் மற்றும் மக்களுக்கு பதிலளித்த தாங்கள் கீழே இறங்க விரும்பவில்லை. பெரியார் குறித்த சீமானின் தொடர் விமர்சனத்திற்கு பதிலளித்த திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, பைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை. வெறிநாய்களுக்கு என்ன விளைவோ அந்த விளைவுகளை தெளிவாக செய்வார்கள். மனிதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் மட்டுமே பதில் சொல்லி பழக்கப்பட்ட நாங்கள் தமிழ்நாட்டில் காவல்துறை உயர் அதிகாரிகளை பாதுகாப்பான சூழலை உணர்கின்றனர். பெண் ஏடிஜிபி புகாரை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. டெல்லியில் வாக்குப்பதிவு நாளான பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் கணிப்புகளை வெளியிட தடை விதித்தது தேர்தல் ஆணையம். ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக தேர்தல் தொடர்பான விளம்பரம் செய்யவும் தடை. டெல்லியில் மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, மாணவர்களுடன் எதிர்காலத்துடன் ஆம் ஆத்மி கட்சி விளையாடி வருவதாக விமர்சனம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினரை பரப்புரை செய்ய விடாமல் தடுப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைக்கூலியாகிவிட்டதாகவும் விமர்சனம். மகா கும்பமேளாவில் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தை நாட தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். மக்களவை கூடியதும் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் முழக்கம். கும்பமேளா உயிரிழப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். பெண் ஏடிஜிபி புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். வன்கொடுமை வழக்கு இல்லை என்று கூறி நீதிபதி உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி இந்து முன்னணி சார்பில் முறையீடு. அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டுவீச்சு. குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. திண்டுக்கல்லில் மரம் விழுந்து சாலையில் சென்றவர் உயிரிழப்பு. ஆபத்தான நிலையில் உள்ள பழமையான மரங்களை அகற்ற மக்கள் கோரிக்கை. டிக்கெட் முன்பதிவில் பட்டையை கிளப்பும் அஜித்தின் விடாமுயற்சி. ஜெட் வேகத்தில் புக்கிங் ஆகும் டிக்கெட்டுகள். இந்திய வம்சாவளி பாடகி சந்திரிகா டண்டனுக்கு கிராமிய விருது. சிறந்த தற்காலம் ஆல்பம் என்ற பிரிவில் திருவேணி என்ற ஆல்பத்திற்காக விருதை வென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.